நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. திருப்பாடல் 69 இறை வார்த்தை 32. எங்களை எந்நாளும் பேணி பாதுகாத்து வரக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, நிம்மதியை இழந்து வாடக்கூடிய மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்றுவிட்டால் நிம்மதி கிடைக்குமோ என்று அலைந்து திரியக்கூடிய மனிதர்கள் உண்டு. போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அது தரக்கூடிய நிம்மதியை நாடி ஓடுவோர்களும் உண்டு. இன்னும் தீய வழிகளை தேர்ந்தெடுத்து நிம்மதிக்காக, மன அமைதிக்காக ஆண்டவரை தேடி வாழக்கூடிய மனிதர்கள் உண்டு. இதோ கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக என்ற கருப்பொருளை இந்த ஆராதனுடைய சிந்தனை பொருளாக எங்களுக்கு தந்திருக்கிறீரே, தியான பொருளாக தந்திருக்கிறீரே. ஆண்டவர் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ உம்மை நாடி தேடி வரக்கூடிய மனிதர்கள், உம்மீது வாஞ்சை கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகின்றோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. எங்கு செல்வோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ இருக்கிறது என்று சொல்லி, நீரே தஞ்சம், நீரே எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடம் வந்த பேதுரு என்ற அந்த சீடருடைய மனநிலையை கொண்டு உம்மில் அடைக்கலம் போகக்கூடிய, உம்மில் தஞ்சம் அடையக்கூடிய, உம்மை நாடி தேடக்கூடிய ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இந்த 1 மணி நேர ஆராதனையிலே ஆண்டவரே, இதோ ஊக்கம் இழந்திருக்கக்கூடிய, நிம்மதி இழந்து இருக்கக்கூடிய, மன நிறைவில்லாமல் வாழக்கூடிய, மகிழ்ச்சி இழந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாந்தர்களையும் அது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கான ஊக்கம், நீரே அவர்களுக்கான வாழ்வு, நீரே அவர்களுக்கான வலிமை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே நற்கருணை அருளினால் ஒவ்வொருவரையும் புது பொலிவடைய செய்ய வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்து உமது அருளினால், அருள் கரத்தினால் இந்த 1 மணி நேரமும் நாங்கள் எந்த பராக்குகளும் இல்லாமல், எந்த வேறு சிந்தனைகளும் இல்லாமல் ஆண்டவரே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையினுடைய அருளை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க அருள் தாரும். ஆமேன்.
நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதிக்கிறோம் தெய்வமே, ஆராதிக்கின்றோம் இயேசுவே. இதோ நற்கருணையில் வீற்றிருக்கின்றீர்.
இதோ இந்த நற்கருணையை பார்க்கின்ற பொழுது உள்ளத்தில் தோன்றுவதெல்லாம் ஆண்டவரே கொடுக்கக்கூடிய திரு விருந்து இந்த நற்கருணை. ஆண்டவர் இயேசு தன்னை உடைத்து கொடுத்து, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்டால் என்றென்றும் வாழ்வான் என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை உடைத்து கொடுத்த நீரளித்த திரு விருந்து ஆண்டவரை. நற்கருணை ஓர் அருமருந்து. உடல் நோயால் அவதிப்படக்கூடிய ஒவ்வொருவரும் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இதுதான். நற்கருணையை உட்கொண்டால் ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே வருகிறார், என்னை குணமாக்குகிறார், நலமாக்குகிறார். நற்கருணை இதோ அருமருந்தாக இருந்து என்னை குணமாக்குகிறது என்று நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிறார்கள். நற்கருணை ஓர் அருமருந்து. நற்கருணை ஓர் ஊக்க மருந்து. இதோ விளையாட்டிலே நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக ஒரு சில நேரங்களிலே சிலர் தவறாக ஊக்க மருந்தை உட்கொள்கிறார்கள். ஆனால் அது தவறு. ஆனால் தங்களுடைய உடலை உற்சாகப்படுத்துவதற்கு, ஆற்றல் பெறுவதற்கு, வலு பெறுவதற்கு என்று சில சிறப்பு உணவுகளை உண்கிறார்கள், சிறப்பு பானங்களை குடிக்கிறார்கள். அது ஊக்கத்தை தரும், உடலுக்கு உற்சாகத்தை தரும், வலுவை தரும், ஆற்றலை தரும். அதே போல இதோ நற்கருணை ஒரு ஊக்க மருந்தாக இருக்கிறது. இந்த உலகிலே ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற பொழுது, உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்க துடிக்கின்ற பொழுது, முயற்சி செய்கின்ற பொழுது அவமானங்கள், தோல்விகள், தளர்ச்சிகள், ஒதுக்கப்பட்ட நிலைகள், இப்படி எத்தனையோ நாங்கள் சம்பாதித்து கொண்டுதான் இருக்கிறோம். தளர்ச்சி அடைந்து வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது, இந்த நற்கருணையை பார்க்கின்ற பொழுது, நற்கருணை உட்கொள்கின்ற பொழுது ஊக்கப்படுகிறோம். ஆண்டவரை உம்மால் இதோ உந்துதல் பெற்றுக்கொள்கிறோம். முடியும், உன்னால் தொடர்ந்து பயணம் செய். இந்த வார்த்தைகளை வாழ்வாக்கு, மதிப்பீடுகளை எல்லாருடைய உள்ளத்திலும் பதியச் செய், நீர் வாழ்ந்து காட்டு என்று. இப்படித்தான் திருத்தூதர்கள் தொடங்கி புனிதர்கள் வரை உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கி உமக்காக உயிரை கொடுத்தார்கள். காரணம், அவர்கள் உம்மால் ஊக்கம் பெற்றார்கள். ஆண்டவரே, இதோ இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதே ஊக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். எப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர், எங்களை தூக்கி நிறுத்துவீர், கரம் பிடித்து வழி நடத்துவீர், எங்களை உற்சாகப்படுத்துவீர், ஊக்கப்படுத்துவீர். எங்களால் முடியும். உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்க, உம்முடைய மதிப்பீடுகளை எங்களுடைய வாழ்விலே வழியாக்க எங்களால் முடியும் என்ற ஊக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற நாங்கள் இதோ உம்முடைய மதிப்பீடுகளுக்காக, உம்முடைய விழுமியங்களுக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், அவர்களை கேலி பொருளாக பார்க்கலாம், உதாசீனப்படுத்தலாம், துன்புறுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், ஏன் கொலையே செய்யலாம். ஆனாலும் ஆண்டவரே, அவர்களெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்க, உம்முடைய விழுமியங்களை இந்த மண்ணிலே வாழ்வாக்கி இறையாட்சியை கட்டி எழுப்ப தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த மதமாக இருக்கலாம், எந்த மொழியினராக இருக்கலாம், எந்த நாட்டினராக கூட இருக்கலாம். ஆனால் உம்முடைய மதிப்பீடுகள் அன்பு, நீதி, உண்மையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அவர்களை இன்னும் அதிகமாக இந்த பணிகளை செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். குறிப்பாக
ஆண்டவரே, இதோ அயல் நாட்டிலே மிஷன் ஸ்டேஷன்லே இதோ பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், நற்செய்தி பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு அருட்தந்தையரையும் அருட்சகோதரிகளையும் உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை ஆசிர்வதையும் பலப்படுத்தும். உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து இன்னும் உற்சாகத்தோடு இந்த பணிகளை ஆற்ற நல்ல உடல் நலத்தை, ஆன்ம பலத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தியிருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை தேடி வருகிறோமோ எங்கள் உள்ளம் ஊக்கமடைகிறது. இதனை திருப்பாடல் ஆசிரியர் வழியாக இதை நாங்கள் இன்று கற்றுக்கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம், இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். அனைவரையும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்த கரத்தினால் அவர்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஆமென். நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நாம் சொல்ல வேண்டிய பதில் மொழி: கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில்
உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உன் பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். கடவுளுடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனிய இதயங்களே, கடவுளை நாடி தேடுவோரே, கடவுள்தான் எனக்கு தஞ்சம் என விசுவசிப்போரே, நம்புவோரே, கடவுள் என் வாழ்வில் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை என்று பறைசாற்றுபவர்களே, நீங்கள் உங்கள் உள்ளத்தை, உங்களது எண்ணங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார் சங்கீதக்காரர். அன்பர்களே, ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் அப்படித்தானா? நான் எப்ப பார்த்தாலும் கோயிலே கதியான்னு கிடக்கிறேன். எவ்வளவு திருப்பலி நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை திருத்தலங்களுக்கு நான் நாடி போறேன். கோயில்ல என்ன காரியம் கேட்டாலும் நான் தடையே சொன்னதில்லை. எதுனாலும் நான் உடனே செய்கிறேன். ஆனால் என் ஃபாதர் என் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம், நிம்மதியே இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை. கடவுளை நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுறேனோ, அவர் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறேனோ, அவ்வளவுக்கு எவ்வளோ எனக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு என்று சொல்லாதவர்கள் இந்த உலகில் இல்லை. பெயரையும் புகழையும் பணத்தையும் பதவியையும் ஜாதியையும் இதை நாடி நிற்கிறவர்கள் நன்னாத்தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அவங்க வீட்டில் காசு குமியுது. அவங்களுக்கு எல்லாரும் ஆள் பலம் பெயர் பலம் எல்லாமே இருக்குது. அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கடவுளை நம்புறதே இல்லை. கடவுளுக்கு நன்றி சொல்றது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கெல்லாம் வரதில்லை. எப்பயோ தோன்ற போது தான் பூசைக்கெல்லாம் வருவாங்க. அவங்களாம் நல்லா தானே ஃபாதர் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? இனிய இதயங்களே, இதோ இந்த நாளிலே சங்கீதாசிரியர் தன் வாழ்க்கையில் அனுபவித்ததை, ஆண்டவர்தான் எனக்கெல்லாம் நான் வாழ்ந்தேன், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார், அவருடைய அனுபவத்தை அவர் சாட்சியமாக சொல்கிறார். என் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு இந்த உலகத்தை நான் குப்பையாக பார்க்கிறேன். பவுல் அடிகளார் தனது அனுபவத்திலிருந்து சொல்கிறார். எத்தனை எத்தனை புனிதர்கள் இந்த உலகிலே ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக, அவரே எனக்கு தஞ்சம் என்று நம்பி வாழ்கின்றவர்கள் இந்த உலகிலே துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் வெற்றியினுடைய முழக்கத்தை, அவருடைய புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அவர்கள் நமக்கு சாட்சியாக இல்லையா? அன்பர்களே, இந்த நாளிலே என் ஆன்மாவே, என் உயிரே, என் கடவுளை முழுமையாய் நீ அன்பு செய். அவரை நீ நம்பு, அவரை விசுவாசி, அவர் மீது உனது வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணித்து பார், நம்பி பார். நம்பி எத்தனை புனிதர்களை நாம் கொண்டாடுகிறோம். இவர்கள் சாட்சியாக எனக்கு இல்லையா? எனக்கு கொடுக்கப்பட்ட திரு விவிலியம் எனக்கு சாட்சியாக இல்லையா? ஆண்டவரை நம்பி அவர்களுடைய கூக்குரலை ஆண்டவர்
அழுகையின் குரலை நான் கேட்டேன் என்று அவர் இறங்கி வந்து அவர்களை மீட்கவில்லையா? ஆண்டவர் தன் மகனை அனுப்பி நமக்கு மீட்பை தரவில்லையா? அவருடைய உடலும் இரத்தமும் இதோ இந்த நற்கருணையிலே உயிரோடு காத்திருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கவில்லையா? எத்தனை எத்தனை சாட்சியங்களை கேட்கிறோம். இதோ இந்த நாளிலே, இந்த புனிதமான தருணத்திலே, என் உயிரே கலங்காதே, காலமெல்லாம் நம்மை காக்கும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதோ இந்த நேரத்திலே தந்தையர்களோடு இணைந்து இந்த பாடலை ஜெபமாய் ஒப்பு கொடுப்போம். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இந்த உலகத்தில் அதிகமாக கண்ணீர் சிந்தப்பட்ட இடம் ஆலயங்களாகத்தான் இருக்க முடியும். ஆண்டவரே,
ஆலயத்திற்கு வருகிற ஏராளமான மக்களுக்கு எவ்வளவோ எதிர்பார்ப்புகள், ஏராளமான வேதனைகள். உம்மிடம் வந்து உரிமையோடு பேசுகிறார்கள். தவறி போய் வாழ்ந்தாலும், உம்மை மறந்து கடந்து போயிருந்தாலும் கூட உம்மிடம் வருகிற பொழுது எவ்வளவு நம்பிக்கையோடு உமக்கு முன்பாக ஒன்று கூடுகிறார்கள் என்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஆமாண்டவரே, இதோ ஏராளமான மக்கள் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக, உம்முடைய அன்னையின் திருமுகத்திற்கு முன்பாக, ஏராளமான புனிதர்களுக்கு முன்பாக கண்ணீர் வடிக்கிறார்கள், கதறி அழுகிறார்கள். ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று அழுது தீர்க்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், பெற்றோர்களையும் இந்த நாளிலே உமது திருப்பீடம் கொண்டு வருகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, இதோ கலங்கி நிற்கிற இந்த மக்களுக்கு தேவை உம்முடைய அருட்கரம், உம்முடைய அன்பு கரம். இவர்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று பிரியத்தோடு கூட இவர்கள் உமது திருமுன்னை ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதோ இந்த நேரத்திலே உலகெங்கும் ஏராளமான மக்கள் இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்முடைய பிரசன்னத்திற்காக ஏங்கி எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய கண்களை துடைக்கின்ற கரமாக நீர் இருக்க வேண்டும். இவர்களை தாங்கி பிடிக்கின்ற தோள்களாக நீர் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இவர்கள் சாய்கின்ற பொழுதெல்லாம் இவர்களை சாய்த்து கொள்கின்ற மார்பாக உம்முடைய மார்பு இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ உம்மை நாடி தேடுகின்ற ஒவ்வொரு மக்களுடைய இதயமும் உள்ளமும் இந்த நாளிலே ஊக்கமடைய செய்தருளும். காரணம், எங்களுடைய தேடல், எங்களுடைய தேவை, எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறவர் நீர் மட்டுமே. இதோ இந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அர்ப்பணித்து இந்த பாடல் வழியாக இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும்.
பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிறையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. நாங்கள் உம்மை தேடி அலைகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் அமைதிக்காகவும் அன்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் இரக்கத்திற்காகவும் உம்மை தேடி அலைகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மேல் பேரன்பு கொண்டவராக பேரிரக்கம் உடையவராக இருக்கிறீர். அதனால்தான் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் மனம் திருந்தி வருகின்ற பொழுது முழுமையாக எங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இதற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நற்கருணையில் வீற்றிருந்து உடைய உடனிருப்பை கொடுத்து நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயணம் செய்ய நம்பிக்கையை ஊட்டிக்கொண்டு உற்சாகப்படுத்தி வருகிறீர் ஆண்டவரே. எண்ணி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை மட்டும் நம்பியவர்களாக, உம்மால் மட்டும் கூடும் என்று உணர்ந்தவர்களாக, எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம், உடல் நோய்களை எல்லாம் இதோ நாங்கள் மன்றாட்டுக்களாக விண்ணப்பங்களாக உம்முடைய பாதத்தில் ஏறெடுத்து வைக்க போகிறோம் ஆண்டவரே. கடவுளே, எங்களை பார்த்து கொண்டிருப்பவரே, எங்களை உற்சாகப்படுத்துபவரே, எங்களை குணமாக்குபவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, முழுமையாக ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்.
எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம், ஏக்கங்களை எல்லாம், எதிர்பார்ப்புகளை எல்லாம் உடைய பாதத்திலே மன்றாட்டுக்களாக வடித்து கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும். அமைதியில், மகிழ்ச்சியில் திளைத்திட செய்ய வேண்டும். முழுமையாக நாங்கள் குணம் பெற வேண்டும். நலம் பெற்றவர்களாக, நல் மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய இறையாட்சி விழுமியங்களை எங்களுடைய வாழ்விலே கடைபிடித்து இறையாட்சி இந்த மண்ணிலே கட்டி எழுப்பும் நல் கருவிகளாக, நல் உள்ளங்களாக, நல் மனிதர்களாக, மறு கிறிஸ்துகளாக நாங்கள் உருமாற்றம் பெற வேண்டும். ஆண்டவரே, ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசிர்வதையும். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து எங்களை ஆசிர்வதையும். ஆமென். எல்லோரும் கரங்களை விரிப்போம். நம்முடைய உள்ளங்களை திறப்போம். இதோ நம் ஆண்டவர் நம் முன்னே பிரசன்னமாக இருக்கிறார். நற்கருணையில் வீற்றிருந்து நமக்கு நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கை உணர்வோடு நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் விண்ணப்பங்களாக எடுத்துரைப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, நூற்றுவ தலைவனை போல இதோ முன்னே நிற்கிறோம். ஆண்டவரே, நான் வருகிறேன், குணமாக்குகிறேன் என்று சொன்ன உடைய வார்த்தையை கேட்டு அவன் சொன்னான், நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். இதோ அந்த மனிதரை போல ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி நாங்கள் உடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறோம். குறிப்பாக கேன்சர் வியாதியினாலே துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, ஒன்றும் தெரியவில்லை. யாருக்கு வருகிறது, ஒன்றும் புலப்படவில்லை. ஆனால் ஆண்டவரே, நம்பிக்கையோடு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. கேன்சர் வியாதியினாலே துடிப்பவர்கள் எல்லாம் குணம் பெறுகிறார்கள், குணம் அடைகிறார்கள், நலம் பெறுவார்கள். இதோ அந்த நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குணமாக்கும், நலமாக்கும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, பார்வையற்றவர்கள் உம்மை தேடி வந்தார்கள். நீர் குணமாக்குவேர் என்று நம்பினார்கள். கை சூம்பிய மனிதர், இதோ யாரும் என்னை தொடமாட்டார்களா என்று இருந்தார்கள். தொழு நோயாளர்கள், பார்த்தாலே பாவம் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், இதோ என் ஆண்டவர் என்னை தொடமாட்டாரா என்று ஏங்கி நின்றார்கள். நீர் மனம் இறங்கி அவர்களை தொட்டீர் ஆண்டவரே. அப்பொழுதே அவர்கள் குணமடைந்தார்கள். ஆண்டவரே, அந்த நோயாளிகளைப் போல மருத்துவமனையிலே படுத்த படுக்கையிலே இருக்கக்கூடிய, நோயுற்று இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, மனதுருகி அவர்களை நீர் தொட வேண்டும். தொட்ட மாத்திரத்திலே அவர்கள் முழுமையாக குணமடைவார்கள் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்காக உம்மேல் நம்பிக்கை கொண்டு செபிக்கிறோம். அவர்களும் இந்த வேளையிலே அவர்களுக்காக உம்மேல் நம்பிக்கை கொண்டு செபிக்கிறார்கள். இரக்கமாயிரம் ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. அதிசயத்தை இந்த வேளையிலே நிகழ்த்தும் ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, எங்களுக்காக நீ நொறுக்கப்பட்டீர். சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டீர். உம்முடைய காயங்களால் நாங்கள் குணம் பெறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ சிலுவையில் நீர் வடித்த இரத்தத்தை பார்க்கிறோம். உம்முடைய காயங்களை உற்று நோக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் எங்கள் மேல் படுகின்றது. நாங்கள் நலம் பெறுகிறோம், ஆசீர்வாதம் பெறுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு பொருட்டாக கருதுகிறீர், ஏற்றுக்கொள்கிறீர், தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் பேர் இரக்கம் கொண்டு பேரன்பு மிக்கவராக எங்களை குணப்படுத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை உயர்த்துகிறீர், எங்களை மீட்கிறீர். பாவங்களிலிருந்து மீட்டு புது வாழ்வளிக்கிறீர். புதிய மனிதர்களாக எங்களை மாற்றுகிறீர். நலம் கொடுத்து சுகம் பெற்று புது வாழ்வு பெறச் செய்கிறீர். கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கோடி நன்மைகளை, நன்றி தோத்திரங்களை உடைய பாதத்திலே படைக்கிறோம். முழுமையாக எங்களை ஒப்படைத்து செபிக்கிறோம். எங்களுக்காக நீர் பட்ட வேதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல வாழ ஆசீர் வேண்டி நிற்கிறோம். ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உம் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே.
ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் உமது பாதத்தில் வைத்த வேண்டுதல்களுக்கு 30, 60, 100 மடங்கான ஒரு ஆசீர்வாதங்களை தந்து காத்து வழியிடச் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க வாழ்க மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.